projected horizontally. இப்போ இங்க இருந்து ஒரு த்ரோ பண்ணோம். இதுவரையும் பார்த்தலாம் இங்க இருந்து த்ரோ பண்ணியிருக்கோம், இப்படி வந்து ரீச் ஆயிருக்கோம். ஸோ இதுதான் பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல இருந்து த்ரோ பண்ண இங்க வந்துருச்சு, ஹரிசாண்டலா வந்துருச்சு. ஸோ இது ஏ இது பி. இதுதான் ப்ரொஜெக்டட். இப்போ இங்கே வந்து இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0, ஆக்சலரேஷன் வந்து என்னன்னா g. ஆனால் டவுன்வர்ட்ஸ் தான் வருது, நான் தூக்கி போகல, அதான் வந்து அப்படி டவுன் வரும். இங்கேருந்து அதான் இனிஷியல் வெலாசிட்டி 0, ஆக்சலரேஷன் வந்து டியூ டு கிராவிட்டி, அதனால a is equal to g. இந்த ஈக்குவேஷனில் எஸ்ங்கிறது என்ன? டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் போயின்னு போகும், வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். இந்த u வேல்யூ 0 இந்த a வந்து g. என்ன ரிசல்ட்? y is equal to 1/2 gt square. உங்களுக்கு தெரியும் horizontal distance is equal to horizontal velocity into time. இந்த டைம்ங்கிறது x is equal to ut. x is equal to ut. இந்த utங்கிறது என்ன தெரியுதா? horizontal velocity னா u, டைம் வந்து t is equal to x by g. இந்த x by u ஐ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். இது வந்து ஒன்வேர்ட்ல தான் வரும். ஆன்சர் கொடுக்க projected horizontally, then the value of x square கேட்டாங்க சிம்பிளா. இப்போ இத பேஸ் பண்ணி சில ப்ராப்ளம் பார்ப்போம். இப்போ இங்க பாருங்க, a bomb was released from an airplane. ஒரு ஏர்ப்ளேன் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. இதுல வந்து ஒரு பாம் வந்து ரிலீஸ் பண்ணணும். ஏர்ப்ளேன் இந்த மாதிரி மூவ் ஆகி போயிட்டே இருக்கு, டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். with the speed of 180 km வேகத்துல போயிட்டு. It was vertically at a height of 360 meters. 360 meter height. Speed வந்து என்னது? 180 km. About a place A on the ground. Find the distance from A of the point where the bomb struck the ground. இப்போ இந்த இடத்துல மூவ் ஆகிட்டு இருக்குன்னா இங்கே ஒரு பாம்பை ரிலீஸ் பண்ணி விட்றான்னு வச்சுக்கோங்களேன், ஓப்பன் நேரம் இங்கே விடாது, இப்படியே போய் இதோடைய ஸ்பீடு இருக்கு இல்லையா? இப்போ நம்ம பஸ்ஸில் இருந்து இறங்கணும் அப்படியே நிற்கிறோம், அந்த இதுக்குள்ள வேகத்தில் கொஞ்சம் தூரம் போகும். அந்த கான்செப்ட் தான் இங்கே. இப்போ இங்கே ஃப்ளைட்டு வந்து 180 km டிஸ்டன்ஸில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னா உடனே அப்படியே போயிடாது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டார்கெட்டை போய் ரீச் பண்ணும். இங்கே தான் டார்கெட் இருக்குன்னா அப்படியே போய் ஒரு வேகத்தில் போய் அதுதான் வெலாசிட்டி. இப்போ இங்கே வெலாசிட்டி வந்து கிலோமீட்டரில் இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் இங்கே வந்து மீட்டராக மாற்ற போகிறேன். ஏன் மீட்டராக மாற்றினாலும் இங்கே வந்து 360 மீட்டர். ஸோ இங்கே வந்து கிலோமீட்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீட்டர் இருக்கிறதுனால 188,000 டிவைடட் பை 60 × 6. இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு மீட்டர் பெர் செகண்ட் மாறும். நமக்கு பேசிக் கால்குலேஷன் எல்லாருக்கும் தெரியும். இது வந்து வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ற ஃபார்முலா. சோ u = எனக்கு என்ன கிடைக்கும்னா 50 மீட்டர் per second. ஆல்ரெடி ஹைட் வந்து நமக்கு கொடுத்தாங்க 360 மீட்டர். இப்போ உங்களுக்கு ஹரிசாண்டல் ரேஞ்ச், அதாவது இந்த ரேஞ்ச் ஹரிசாண்டல் ரேஞ்ச் = ஹரிசாண்டல் வெலாசிட்டி * t. ஹரிசாண்டல் வெலாசிட்டி * t. உங்களுக்கு தெரியும் horizontal range ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அதாவது இந்த ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் horizontal velocity into time of flight. ஸோ horizontal velocity வந்து நம்ம u இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 50. time of flight is square root of 2h by g. x வேல்யூ உங்களுக்கு தெரியும், g வேல்யூ வந்து 9.8. ஸோ எல்லாத்தையும் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். இப்போ சில டைம் வந்து ஒன்வேர்டில் கேட்கலாம், இல்லைன்னா மாட்டுக்கு ரெண்டு செக்ஷன் கொடுத்து கேட்கலாம். ஜஸ்ட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியது. ஜி வேல்யூ தெரியும், ஹச் வேல்யூ தெரியும், யூ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மூணையும் தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம் சால்வ் பண்ணணும். இப்போ அடுத்த சம் பாருங்க. ப்ரொஜெக்ட் ஹரிசாண்டலி வித் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. இது என்ன? யூவா ஹரிசாண்டலி இங்கேருந்து த்ரோ பண்ணுறாங்க, இங்கே வந்து ரீச் ஆயிடுச்சு. இனிஷியல் வெலாசிட்டி அதான் யூ. சரி, ஹரிசாண்டலி இந்த வெலாசிட்டி மட்டும் திங்க் பண்ணிக்கங்க. From the top of a tower,
இப்படி போடுறோம் இங்கே வந்துருச்சு ஆஃப் ஹைட் ஆச்சு இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆச்சு ஃபைண்ட் இஸ் ரேஞ்ச் ரேஞ்ச் என்ன ஹரிசாண்டல் ரேஞ்சா ஹரிசாண்டல் ரேஞ்சுக்கு என்ன ஃபார்முலா ஹரிசாண்டல் வெலாசிட்டி இன்டு டைம் நம்ம டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஒரு டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஸோ இதில் இனிஷியல் வெலாசிட்டி என்ன 0 0 எனக்கு தெரியும் அந்த ஹைட் எனக்கு தெரிஞ்சதுனால s க்கு பதிலா h சரியா வெர்டிகல் அடுத்து இதுல அப்படியே போட்டு a பதிலா g இந்த g இப்படி போடுறோம் ஸ்மால் t பதிலா கேபிட்டல் t போட்டாலே இந்த டைம் ஆஃப் ஃளைட் ஏன் நம்ம டைம் ஆஃப் ஃளைட் ஃபைண்ட் அவுட் பண்றோம்னா நமக்கு என்ன தெரியும் ஹரிசாண்டல் வெலாசிட்டி தெரியும் ஹரிசாண்டல் வெலாசிட்டி எனக்கு தெரியும் ஹரிசாண்டல் வெலாசிட்டியை ஒரு டைம் ஆஃப் ஃளைட்ல மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஹரிசாண்டல் ரேஞ்ச் கிடைச்சிரும் நான் டைம் ஆஃப் ஃளைட் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா போதும் டைம் ஆஃப் ஃளைட்னாலே வெர்டிகல் கான்செப்டுக்குள்ள போயிடும் வெர்டிகல்னா s அப்படிங்கிறது h வெர்டிகல் uங்கிறது என்ன ஹரிசாண்டலா இனிஷியல் வெலாசிட்டி இந்த வெர்டிகல் பார்க்கறப்ப v வேல்யூ 0 u வேல்யூ 0 a வேல்யூ g t வந்து கேபிட்டல் T இத சிம்பிள் பண்ணா 2h/g இப்போ நமக்கு ஆல்ரெடி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2g/h இருக்கு இல்லையா அதனால ஹரிசாண்டல் வெலாசிட்டியா அதுதான் u இந்த டைம் ஆஃப் ஃளைட் வந்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா we get this இது என்ன ஐடியா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2g/h 2h divided by g 2h yes